அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட புகழுக்கு வெற்றிக்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல்கள். 1977ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் ஜெயிச்ச போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அப்போ மக்கள் தலைவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, என்னுடைய முதல்வர் பதவிங்கிற அந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்குன்னா அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொன்னார். இது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வருகைக்கு பிறகுதான் சினிமா போஸ்டர்ல கவிஞர்களோட பேர்லாம் இடம்பெற தொடங்கியது. அதே போல ஒரு படத்தோட டைட்டில்ல பாடலாசிரியர் பேரை பார்த்தோன்னே ரசிகர்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வருகைக்கு பிறகுதான். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சின்ன பையிலே செய்திகளடாங்கிற பாட்டு தான். அதுலேயும் அவங்க குறிப்பாக சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் எது அப்படின்னா, வேப்பமர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. இந்த வரிகள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்னு சொன்னாங்க. எனக்கு பாடலாம் வராது, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். சின்ன பயலே செய்தி கேளடா. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒருத்தரோட திறமை அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து தன்னால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். எப்படிலாம் வாய்ப்பு வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் வாங்கி தருவார். கவிஞர் வாலிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருப்பார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துருப்பாரு. அதே போல் நம்ம இவர்கிட்ட கே. சங்கர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துருப்பாரு. முக்கியமான டைரக்டர்கிட்டலாம் அந்த கவிஞரை பற்றி சொல்லி சொல்லி வாய்ப்பு வாங்கி தருவார். அதுபோல் பட்டுக்கோட்டையார் மெல்லிசை மன்னருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தொடர்ந்து பீம்சிங் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்லி பதிபக்தி படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதக்கூடிய வாய்ப்பை பட்டுக்கோட்டையாருக்கு மெல்லிசை மன்னர் வாங்கி கொடுத்தார். ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணா நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்கிறே அநேக நன்மை. பட்டுக்கோட்டையாரோட பாடல்கள் அவருடைய அனுபவத்தோட நிழல் தான் அதிகமாக இருக்கும். அவர் சந்தித்த மக்கள், அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் இவருடைய பாட்டோட பொருளாக இருக்கும். அதே போல் நசுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகவும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் ஆவேசமாக குரல் கொடுப்பார் கவிஞர் பட்டுக்கோட்டையார். அதே போல ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக எளிய தமிழில் ரொம்ப அழகாக கொடுத்திருப்பார் பட்டுக்கோட்டையார். வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல கையில. வா நீலகண்டன் பட்டுக்கோட்டையார் எந்த பாடல் எழுதினாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தவிர்த்துக்கிட்டே இருப்பாராம். இல்லை இன்னும் எனக்கு நல்லா வேணும், இப்படி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாராம். சக்கரவர்த்தி திருமல் படத்தில் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு 5-6 தடவை பாட்டு எழுதுறாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பட்டுக்கோட்டையாருக்கு கோவம் வந்துடுறது. ஒரு 4 வரிகள் எழுதுறாரு. எழுதிட்டு போய் காமிச்ச உடனே பாணிலகன் ஓகே பண்ணிடுறாரு. அவர் என்ன திரும்ப எழுதுறாரு, வாழ்வின் கணக்கை புரியாமல் ஒன்று காசை தேடி ஓடுது, ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பாணிலகண்டனுக்கு பார்த்தீங்கன்னா காதோரம் முடியெல்லாம் நரைச்சிருக்கு. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. தேடி வந்த செல்வம் படத்துக்கு பாடல் எழுத பட்டுக்கோட்டையார் ஒப்பந்தமாறாரு. பட்டுக்கோட்டையார்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பாடலோட முதல் 4 வரி, அதாவது பல்லவின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எழுதுறதுக்கு தான் அவருக்கு ரொம்ப லேட் ஆகும். பல்லவி அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் பல்லவி கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்ற வரிகளெல்லாம் கெட்டுன்னு எழுதி முடிச்சிடாரு. இது அவருடைய ஒரு வீக்னஸ். இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும், ஆனால் பல்லவி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இன்னும் ஒரு 3 நாளில் ஷூட்டிங் எடுக்கணும். ஸோ டைரக்டர் பாணிலகண்டன் என்ன பண்ணுறாரு, நேராக எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு, தம்பி இன்னும் எனக்கு பாட்டு கிடைக்கல, 3 நாளில் நம்ம ஷூட்டிங் போகணும்,
நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாதான் பட்டுக்கோட்டையார் எழுதுவாரு அப்படின்னு சொன்ன உடனே எஸ்எஸ்ஆர் என்ன பண்றாரு, டக்குன்னு அடுத்த நாள் காலையிலேயே பட்டுக்கோட்டையார் வீட்டுக்கு போயிடுறாரு. போன உடனே பட்டுக்கோட்டையாருக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு இவரை பார்த்தோன்னே, என்னென்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு வந்து பாட்டு வேணும், நீ எனக்கு உடனே எழுதி கொடு அப்படிங்கிறாரு. உடனே பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணுறாரு, டைரக்டரை கூட்டிகிட்டு தனியாக போய் தயவு செஞ்சு அவரை போக சொல்லுங்க, அவருக்கு முன்னால் என்னால் எழுதவே முடியாது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு நான் பாட்டு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போதே எஸ்எஸ்ஆர் வந்து குறுக்க வந்துடுறாரு. வந்துட்டு என்ன என்ன ரகசியம் பேசுகிற, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் வந்து உன் பக்கத்திலேயே தான் உட்காந்துருப்பேன், நீ பாட்டு எழுதுறதை பார்த்து ரசிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஐயா அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னோடனே டக்குன்னு பட்டுக்கோட்டையார் வந்து, அண்ணா என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன், நீ எழுதுறதை ரசிக்க போகிறேன் அப்படின்னு. உடனே அண்ணா பல்லவி கிடச்சிருச்சுண்ணே அப்படிங்கிறாரு. உடனே என்ன திரும்ப எழுதுறாரு, பக்கத்தில் இருப்ப, நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், வெக்கத்தில் முழிப்பேன், நான் விவரம் தெரிஞ்சு சிரிப்பேன் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த பாட்டுக்கான பல்லவி உடனே வந்து பட்டுக்கோட்டையாருக்கே கிடைச்சிருது. பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், விதமான பாடல்களையும் எழுதுறதுல வந்து சிறந்து விளங்கினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காதலியை வர்ணிக்கும் பாடலா, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளைய தத்துவத்தை கூறும் பாடலா, ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே பாடலா, உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் மனதை மயக்கும் காதல் பாடலா, முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் விதமான பாடல்லையும் தன்னுடைய முத்திரை பதித்தார் பட்டுக்கோட்டையார். 1959ஆம் ஆண்டு கோவை முற்போக்கு மன்றங்கள் சார்பாக கவிஞருக்கு வந்து மக்கள் கவிஞர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் வந்து பட்டுக்கோட்டை நகரோட மையப்பகுதியில் கவிஞரோட முழு உருவ சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பட்டுக்கோட்டையோட பாடல்களையா நாட்டுடைமையாக்கி அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்தார். 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 13இல் பிறந்து 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 8இல் மறைந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையாரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துறது வந்து ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் கிடையாது, அவன் வாழ்ந்த காலத்துல அவன் என்ன சாதித்தான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில 29 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து அதிலும் 5 ஆண்டுகள் திரையுலகில் இருந்து கவிஞர் சாதித்த சாதனைகளுக்கு ஈடு இணையே கிடையாது. வாழ்க பட்டுக்கோட்டையார் புகழ். நன்றி, வணக்கம்.